பாப்போம். மாமா. நீங்களும் இதுவா மாமா, வருஷம் வருஷம் கோயில் திருவிழால மல்யுத்தப்படி தான் நடக்கும். இந்த வருஷம் என் மாமா நீங்க வந்திருக்கீங்க, உங்க தலைமையில தான் நடக்க போகுது. ஆமா மாமா, நீங்க தான் பரிசை கொடுக்க போறீங்க. மாப்ள, அண்ணனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல அண்ணன் நிறைய போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்காரு. ஆஹா மாமா. பரிசு என்னன்னு சொல்லு. சரிண்ணே. நம்ம கோயில் திருவிழா முன்னிட்டு வருஷம் நடக்கிற மல்யுத்த போட்டி இந்த வருஷமும் சிறப்பா நடந்துட்டு இருக்கு. வழக்கமா எல்லா வருஷமும் 5000, 10,000, 50,000 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஆனா இந்த வருஷம் என்னோட கல்யாணம், அதை முன்னிட்டு மல்யுத்த போட்டியில ஜெயிக்கிறவனுக்கு 10 பவுன்ல தங்கச்சங்கிலி போட போறேன். யார் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம். போட்டி சிறப்பா போயிட்டு இருக்கு. 10 பவுனா? என்ன பேசாம நான் வேண்டாம் சண்டைக்கு போட்டா? டேய், எதுக்குடா நமக்கு இந்த தேவையில்லாத வேலை? பத்திரத்தை எடுக்க தானே வந்திருக்கோம், அந்த வேலையை மட்டும் பாப்போம். அதை விட்டுட்டு சண்டை போடுறான் அது பண்றேன்னு என்ன பண்றது? அதான் மொத்தமா கொடுத்து லாக் பண்ணிட்டானுங்களே. முதல்ல வாய்க்குள்ள போன கதையா அவனுங்க கிட்ட இருந்து வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல. எங்க வச்சிருக்கானுங்கன்னே தெரியல. ஒருவேளை இடுப்புல சொருகி வச்சிருப்பானோ? வாய்ப்பு இருக்குப்பா. யாரும் இல்லையா? என்ன தோக்கடிக்க யாரும் இல்லையா? நம்ம போலாமா? அந்த 10 பவுன் செயின் ஜெயிச்சா கண்மணிக்கு போடலாம். கண்மணிக்கு அழகா இருக்கும். ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு நகரிட்டதும் போடாம கவரிங்க போட்டுட்டு இருக்கா. நம்ம போனா சரியா இருக்கும். வாங்கடா டேய். அடுத்து யாருப்பா இருக்கா?